நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து ஒரு ரூ. 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவன் வந்து ஒரு ரூ. 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். அத எண்ட் ஆஃப் இயர்ல நாங்க அக்கவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரூ. 3,00,000 லாபம் வந்திருந்துச்சு. இந்த 3,00,000 வந்து நான் 1,50,000 அவன் ரூ. 1,50,000 எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுல்ல. நான் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ரூ. 2,00,000 எடுத்துக்கிட்டேன். அவன் வந்து கம்மியா இன்வெஸ்ட் பண்ணதுனால அவனுக்கு வந்து ரூ. 1,00,000 வந்து குடுத்திருந்தோம். சப்போஸ் இதுவே வந்து எனக்கு ரூ. 3,00,000 லாஸ் ஆயிருந்துச்சுன்னா, அப்ப நம்ப ஈக்குவலா ஷேர் பண்ணுவோமா? அதுவும் கிடையாதுல்ல. நான் தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு தான் அதிகமா லாஸ் வந்திருக்கும். எனக்கு ரூ. 2,00,000 லாஸ் வந்திருக்கும். அவனுக்கு வந்து ரூ. 1,00,000 லாஸ் வந்திருக்கும். ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா, ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னன்றது கிளியர் ஆயிடும். இது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் எபிசோட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னன்னா, ஒரு கம்பெனில ஒரு சின்ன ஓனர்ஷிப்ப வந்து நம்ம பை பண்றது. அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில 1,00,00,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குன்னா, நம்ம ஒரு 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம அந்த கம்பெனில ஒரு சின்ன ஓனர்ஷிப்ப வந்து ஓன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அவங்களுடைய ஷேர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது நமக்கும் நல்ல லாபம் வரும். இது போதாதுன்னு அவங்க வந்து வருஷம் வருஷம் டிவிடெண்ட் தருவாங்க. சம்டைம்ஸ் வந்து போனஸும் நமக்கு தருவாங்க. சப்போஸ் ஆ லாபம் வருது அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோமோ, அதுக்கு உண்டான லாபம் மட்டும் தான் நமக்கு தருவாங்க. அட் த சேம் டைம் லாஸ் வருதுனாலும், நமக்கு நம்ம எத்தன ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்கோமோ, அதுக்கு உண்டான லாஸஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணி நமக்கு லாஸ் ஆகும். இப்ப கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல ஐபிஓன்னா என்ன? இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் எப்படி மக்களுக்கு வந்து செல் பண்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.